ஹலோ ஹாய் கிராய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோமா, இன்றைக்கி பச்சை பயிரும் ஆலிவேரா கற்றாலையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெய்மீனா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அது 2 பொருள் தான். அந்த 2 பொருளை வச்சு இன்றைக்கி ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக பேபி ஹேர்ஸ் நிறைய வர்றது நம்ம லைவாகவே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம ஹேரில் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் எப்பவும் சிக்கு உடச்சிட்டு ஆறில் ஆயில் அப்ளை பண்ணுறது நம்மளோட வழக்கம். அது எப்போ வந்தாலுமே சரி. அதேமாரி நீங்கள் ட்ரையாக இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிங்க, அதுலேயே நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபுல்லாக ஃபாலோ ஆகும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படியே நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் இல்லை ஷியக்கா யூஸ் பண்ணாலுமே அது ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக ட்ரை. என்ன தான் நம்ம ஹேர் பேக் நேச்சுரலாகவே போட்டாலுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டுங்க. ட்ரை ஹேரில் எப்போவுமே ஹேர் பேக் போடுறதும் தப்பு. சில ஹேர் பேக் இருக்குது, நம்ம ட்ரையாக போட்டால் அது போயிட்டு நல்லா நம்மளுக்கு ஹேர் ரொம்ப ஸ்மூத்தனிங் பண்ணுற ஹேர் பேக்கும் இருக்குது. அது மாய்ஸ்சரைசர் அதுலேயே இருக்கும், அந்த ஹேர் பேக்லேயும் இருக்கும். நம்ம வந்து இப்போ ட்ரையாக நம்ம ஹேர் பேக் போடுறதுனால இது வந்து பச்சை பயிறு நம்ம ஹேரை ரொம்ப சுத்தப்படுத்தி நம்ம ஹேரில் ட்ராண்ட்ரஃப் எது இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணோம். ஆலிவேரா ரொம்ப உடம்பு குளிர்ச்சி பண்ணும். பச்சை பேருமே உடம்பு குளிர்ச்சி பண்ணி பேபி ஹேர்ஸை ரொம்ப நிறைய ப்ரொமோட் பண்ணோம் நம்மளுக்கு. அதுக்கு தான் இந்த 2 ஹேர் பேக்குமே நம்ம அது ஸ்கின்னுக்குமே நம்ம போட்டுக்கலாம். இது 2 in 1 நம்ம இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் ப்ளஸ் ஸ்கின் பேக் இது வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட்டாயமாக நீங்கள் வந்து நீங்கள் ட்ரையாக மட்டும் தயவு செய்து நீங்கள் ஹேரில் எந்த பேக் போட்டாலுமே நம்ம என்ன தான் நம்ம நேச்சுரல் இவ்வளோ நம்ம ஹேர் பேக் போட்டுமே நம்ம ட்ரையாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதில் முடி ஃபுல்லாமே வேறு பிடுங்கிட்டே வந்துருங்க. அதனால் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது மஸ்ட்டு. 2வது என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பயிரில் இருக்கிற பெனிஃபிட் பார்த்திங்கன்னா செம்ம இருக்குதுங்க. ஹேரை உடனே ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுங்க. இது நீங்கள் வாரத்தில் 2 ட்ரிப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்டுங்க. அதேமாரி ஆலிவேரா இப்போ இது வந்து நம்மளுக்கு மழை சீசன் வரப்போகுது இல்லைங்களா, அதனால் நம்ம இது வந்து மத்தியான டைமில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. இது காலையில் ஊற வச்சுட்டு நம்ம மத்தியானம் ஆஃப்டர்நூன் இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் இருக்கான்னு பாருங்கள், அப்படி இல்லை மறுநாள் கூட யூஸ் பண்ணுங்கள். இது ஊறுறதுனால ஒன்றுமே கிடையாது. இன்னும் முளைக்கட்டி வந்தால் இன்னும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டுங்க. இதுக்கு முழு பெனிஃபிட்டுமே நம்ம அதை முளைக்கட்டி வர்றதுனால. இப்போ இன்றைக்கி வெயில் இல்லை, அப்படி மறுநாள் யூஸ் பண்ணுறதுனால ஓகே, தாராளமாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். ஆலிவேராவும் நைட்டெல்லாம் ஊறிட்டே இருக்கிறது கூட ரொம்ப நல்லதுங்க. இது நான் வந்து ஸ்கின்லேயும் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்கின்னு நல்லா ரொம்ப ஷைனிங்காக இருந்ததுங்க இந்த ஹேர் பேக்கு. அதேமாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம இப்போ கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து ஹேருக்கு நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம இந்த மாதிரி ஹேருக்கு நம்ம புகை போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலையில் இருக்கிற நீர் எல்லாமே இறங்கிடுங்க. ரொம்ப நல்லதுக்கும் கூட. நம்ம இந்த மாதிரி இனிமேல் மழை காலம் வரப்போகுதுன்னா நம்ம கட்டாயமாக இந்த மாதிரி நம்ம தலைக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப நல்லது. சாம்பிராணி தலைக்கு போட்டு அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க. தலையில் இருக்கிற நீராக இருக்கட்டும், உடம்புல இருக்கிற நீராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மழை காலத்துக்கு அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பிராணி. இது நல்ல ஷாம்பில் கூட கிடைக்காத ஸ்மெல்லு இந்த ஷியக்கா ப்ளஸ் இந்த சாம்பிராணி புகை, நம்ம இந்த ஹேர் பேக்கு இதெல்லாம் நம்மளோட ஹேரில் இருக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டு, நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு மனங்க. நம்ம நடந்து போகும்போதே அந்த ஸ்மெல்லு நல்லா லைவாக அப்படி பக்கத்தில் வரவங்களுக்கு கூட நல்லா அந்த பாசிட்டிவ் வைப்பு நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ் வைப்பு இந்த ஹேர் பேக்காக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு மற்றவங்களுக்கு இருக்கவங்க. நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம்ல, நம்மளுக்கும் நம்ம நேச்சுரலாக நம்ம இந்தமாரி போகிறதுனால நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு பிரெயின், நம்மளுக்கு எல்லாமே மைண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும், நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சைனஸ் உள்ளவங்க இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் காட்டாதீங்க அப்படி இல்லைனா, சரிங்களா. ஆனால் ஹேருக்கு நீங்கள் அந்த இதுக்கெலாம் காட்டுங்க, ஹேருக்கெலாம் காட்டுங்க. நல்லா தலைக்கு முடி ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஹேர் பேக் போடுறதுனால நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ குழந்தை பிறந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, மழை காலம் இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறீங்க, கையை நல்லா ரஃப் பண்ணிவிட்டு கையை காட்டுங்க. காலை ரஃப் பண்ணி அடிக்கால் இருக்கு இல்லையா, அடிக்காலை ஒன்றா காட்டுங்க. அதுமாரி இதுமாரி காட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு இது மாதிரி காட்டினாங்க. எனக்கு நார்மல் டெலிவரி தான் என் பேபி, அதனால் எனக்கு இதுமாரிலாம் காட்டினாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட நீர் எதனா இருந்தால் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா நம்மளுக்கு இதுவாகிடுங்க.
சளி பிடிக்கிற மாதிரி இந்த கிளைமேட்டுக்குலாம் இதுக்கு என்ன ஒரு குளிர்ச்சியான பொருள் போட்டாலுமே நம்மளுக்கு வந்து இந்த சாம்பிராணி போடுறதுனால ரொம்ப நல்ல பெனிஃபிட்டுங்க. நம்ம இன்றைக்கி ஹேர் பேக் பற்றி நம்ம பேசணுமோ இல்லையா, இன்றைக்கி சாம்பிராணி பற்றி ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஹேரை நம்ம அளக்குறோம். இன்றைக்கி என் முடி எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு எனக்கு இது வரைக்கும் நான் அளந்தது கிடையாது. இதான் நான் ஃபஸ்ட் ட்ரிப் நான் அளக்கிறது. அளந்துட்டோன்னா உங்களுக்கும் தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ நம்ம முடி க்ரோத் இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா. அப்போ நம்ம ஹேர் பேக் போகிறது எவ்வளோ பெனிஃபிட்னு உங்களுக்கும் சேரணும் இல்லையா. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து அளந்துருக்குறோம். 43 என்னோட தலைமுடியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 43 இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 43 இன்ச்சு. நம்ம இதோட நம்ம 3 மாதம் கழித்து நம்ம கட்டாயமாக நம்ம இந்த மாதிரி ஹேரை அளக்கலாம். முடியை நம்ம அளந்து பார்க்கலாம், நம்ம முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்ட்டு. நம்மளுக்கு 2 இன்ச்சு வளர்ந்துருந்தாலும் இல்லை 1 இன்ச்சு வளர்ந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய நல்ல ரிசல்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு க்ரோத் ஆகணும் இல்லையா. சில பேர் ஒரே மாதத்தில் ஹேர் க்ரோத் அப்படின்றதெல்லாம் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஜீன், அவங்க பேரண்ட்ஸோட ஜீன் இருக்கலாம். நம்ம வந்து ஹேரை வந்து எங்கள் அம்மாவுக்கும் நல்ல ஹேர் இருக்குது, அதனால் எனக்கும் நல்ல ஜீன் தான். ஆனாலும் என்னோட மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், நம்ம ஷியக்காவாக இருக்கட்டும், நம்ம ஹேர் பேக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு பெரிய முடி இருந்தால் கூட ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடியே கம்மியாக தான் இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. அதை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன். என் முடி வந்து எனக்கு மெயின்டைன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய முடியாக இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கு இப்போ எனக்கு முடியே இல்லை, 35 வயசு தான் ஆகுது, எனக்கு சின்ன வயசில் நிறைய முடி இருந்தது. அவங்களுக்கு சின்ன வயசுன்னு பார்க்க போனால் ஒரு 25 வயசு பார்க்க போனால் அப்போலாம் காலேஜ் போகும்போதோ ஒர்க் போகும்போது அவ்வளோ பெரிய முடி இருந்தது, அப்புறம் இப்போ எனக்கு முடியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம ஹேர் பேக்கில் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், நேச்சுரலான ஷியக்கா, சாம்பிராணி இந்தமாரி யாருக்கும் மூலிகமாக போடுறதில்ல. அந்தமாரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாமளே ஹேர் ஆயில் ப்ளஸ் ஷியக்கா நம்மளே ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட்டாயமாக உங்களுக்கு கமெண்டில் நம்பர் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க என்னோடய ஹேர் லைவாகவே தட்டி அந்த ஹேர் டவல் வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக நான் லாஸ்ட்டாக கிளிக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்மீனா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே எனக்கு லைக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் கிடைக்கும் போது நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.